ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு பருப்பு அடை எப்படி டேஸ்டா பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தோரம் பருப்பு 100 கிராம், கடலை பருப்பு அப்ராக்சிமேட்டாக 80 கிராம், உளுத்தம் பருப்பு 50 கிராம், பாசிப்பயிறு 50 கிராம். ஒருத்தர் 1 அடை ஈஸியாக சாப்பிட்லாங்க. எனக்கு இந்த அளவுக்கு 7 அடை வந்தது. இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊறட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். இட்லி அரிசி 100 கிராம், தோரம் பருப்பும் இட்லி அரிசியும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. கம்மியாக எடுத்தீங்கன்னா திருப்பி போடும்போது கட் ஆகும். அதிகமாக எடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. இதையும் 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க பருப்பெல்லாம் எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா ஊறி இருக்கு, அரிசியும் ஊறிடுச்சு. இது இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச பருப்பில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட ஊற வச்ச அரிசி, 8 நீட்ட வரமிளகா, 6 காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக சேர்த்துருக்கேன், வேண்டான்னா விட்டுருங்க. 20 பல்லு பூண்டு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கட் பண்ணி வச்சிருக்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்ததுனால நைஸாக அரைச்சி பவுலில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம நைஸாக அரைக்கணும். ரெண்டாவது பேட்சில் ஊற வச்ச மீதி பருப்பை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இது அளவாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சிடலாம். பாருங்கள், கொரன்னு அரைச்சிட்டோம். இதையும் அதே பவுலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கலந்துட்டோம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க சின்ன சைஸில் 2 வெங்காயம், க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் முருங்கைக்கீரை, துருவின தேங்காய் 1/4 மூடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியாக இருந்ததுன்னா எடுத்து வச்சிருக்க தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு 8 மணி நேரம் ஊற வச்சா அடை சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. அடைக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசை தவால ஊற்றிடலாம். அடை மொத்தமாக இருக்கிறதுனால நடுவில் வேகாது, அதனால் ஒரு ஓட்டை போட்டு அங்கேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருங்க. இது மூடி வச்சு குக் பண்ணாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் மூடி வச்சிடலாம். அரிசி சேர்த்ததுனால மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உளுந்தும் பாசிப்பயிரும் சேர்த்ததுனால உள்ளார அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அடை ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். அடைக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.